பிரைஸ் த லார்ட் மக்களே. இந்த லெந்து நாட்கள்ல இசப்ப நம்மளை பார்த்து ஒரு ஓப்பன் கால் சொல்றாருங்க. என்னன்னு பாக்குறீங்களா? இசையா 1:18 கூட வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் ராதம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். ஆமாங்க, நம்முடைய பாவங்கள் எப்படியாப்பட்ட பாவங்களா இருக்கட்டுமே, ஆனா ஆண்டவர்கிட்ட வரும்போது அதெல்லாம் அப்படியே மழையை போல பஞ்சு போல அப்படியே வெண்மையா மாறிடுங்க. அப்ப வெண்மையா மாறும்ன்றதுக்கு நம்ம கிட்ட ஏதோ ஒரு பாவம் கருப்பாக இருக்குதுதானங்க அர்த்தம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம டார்க்னஸ்ல இருக்கிறதுனாலதான் அவர் நம்மளுக்கு வான்னு கூப்பிட்டு நான் வெண்மையா மாத்தி விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் நம்ம தான் தயங்கிட்டே, இல்ல இசப்பா நான் அப்புறமா வரேன் நம்ம தயங்கிட்டே இருக்கோம். நான் டைமே இல்லைங்க ஆக்சுவலா இந்த உலகத்துல இல்ல, அப்படித்தானே? அதனால எவ்வளவு சீக்கிரமா நம்முடைய பாவங்களை இசப்பா கிட்ட அறிக்கை இடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாவற்றையும் இசப்பா பஞ்சை போல வெண்மையா மாத்திடுவாருங்க. அவர் இல்லாத தேவன் வேற ஒரு தேவன் நமக்கு இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவன் ஒரு ஜீவன் உள்ள நம்ம கூட இருக்கிற தேவனுங்க அவரு. அதனால நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட அவர் கண்டிப்பா நம்மளை மனம் திரும்புதல் பிள்ளைகளாக அவர் மாற்றி விடுவாருங்க. நம்பிதான் பாருங்களேன், பாவத்தை அறிக்கையிட்டு தான் பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் நடக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டேக் கேர்.